அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக சுழற்சி அடிக்கும் விதி இனி நவ கிரக நிலைகளின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, அதிரப்போகும் சிம்ம ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய சிறு சிறு நகர்வு கூட விதி ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை மிக சிறப்பாக உருவாக்கி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டுங்க. தசாபுத்திகள் வலுவாக இல்லை, சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் வலுவாக இல்லை. எனவே சுழற்சி அடிக்கும் விதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து வரக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இவை அனைத்திலும் மிக சிறப்பான மாற்றத்தை விரைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு அமைப்பு இந்த வேளையில் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் இந்த வேளையில் நவ கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழு சுபகிரகமான குரு கர்மத்தில் வக்ரம் பெற்று 9ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். இது மிக சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக குரு வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் பாகியஸ்தானத்தை நோக்கி நகர்கிறாருங்க. எனவேதான் மிக அற்புதமான மாற்றம் நிச்சயமாக உண்டு. உதாரணமாக ஒரு கிராமம் ஒன்று இருக்கிறது. அந்த கிராமத்தை சுற்றிலும் அடர்ந்த காடுகள் தான் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வன பகுதியாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இயற்கை அழகுடன் வாழ்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக சில நிகழ்வுகள் நடைபெறுகிறது. அது என்னவென்றால், அந்த கிராமத்தை நோக்கி ஒரு அரக்கன் அசுரன் ஒருவன் வந்து கொண்டிருக்கிறான் என்ற செய்திதான். உடனே அந்த கிராம மக்கள் ஒன்றிணைந்து அவனை எப்படியாவது காட்டிற்குள்ளே தடுத்து நிறுத்த வேண்டும் என அவன் வருகின்ற திசையை நோக்கி நடந்து சென்று அவன் முன்னே நின்று அவனை தடுத்து நிறுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகின்றனர். அப்படி ஈடுபடும் போது அவர்கள் கையில் இருக்கக்கூடிய குச்சியை அரக்கன் மீது தூக்கி அடிக்க அந்த குச்சி அவன் மீது பட்டு 2ஆக மாறி இவர்களை வந்து தாக்குகிறது. அதே போன்று கல்லை எடுத்து அடித்தால் அந்த கல் 2ஆக மாறி அவர்களை அடித்து துவம்சம் செய்கிறது. இப்படி அவர்கள் தடுத்து நிறுத்துவதற்காக பல முயற்சியில் ஈடுபட்டாலும் அதில் இவர்கள்தான் பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்கின்றனர். எனவே உடனடியாக அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த அரக்கன் இருக்கக்கூடிய வழியை எடுத்து அந்த பகுதிக்குள் யாரும் செல்ல வேண்டாம், மாற்று பகுதிகளை பயன்படுத்தி கொள்ளலாம் என திட்டமிட்டு அதன்படி வாழ ஆரம்பிக்கின்றனர். அந்த அரக்கனும் அந்த திசையில்தான் இருக்கிறான். இப்படி இருக்க அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு உணவு ஊற்றுகிறார். அப்போது உண்பதற்கு பழம் கொடுக்கலாம் என நினைத்த அந்த தாய் உள்ளே சென்று ஒரு மாங்கனி ஒன்றை எடுத்து வருகிறார். அப்போது பார்த்தால் அந்த குழந்தை அந்த அரக்கன் இருக்கக்கூடிய திசையை நோக்கி ஓடுகிறது. எனவே அந்த தாய் பயத்தில் அந்த குழந்தையை பின்தொடர்கிறார். அப்படி பின்தொடர்ந்து அந்த தாய் ஒரு கட்டத்தில் தன்னுடைய குழந்தையை அரவணைத்து தூக்குகிறார். தூக்கி பார்க்கும் போது அந்த அரக்கன் முன்னே நிற்கிறான். அப்படி நிற்கக்கூடிய அரக்கனை பார்த்து பயந்த அந்த தாய் கையில் இருந்த அந்த மாங்கனியை அந்த அரக்கனின் மீது அடிக்க அந்த மாங்கனியானது 2ஆக மாறி அந்த தாயிடமே திரும்ப வருகிறது. அப்போதுதான் அந்த தாய்க்கு புரிகிறது, அரக்கனை தாக்கும் நோக்கத்தில் முயற்சி செய்தாலும் கூட இந்த கனியானது 2ஆக கிடைக்க பெற்றதை உணர்ந்து கொள்கிறார். ஊர் மக்களிடம் சென்று இது நமக்கு கிடைத்த சாபம் அல்ல, வரம் என்பதை தெரிவிக்கிறார். ஏனென்றால் நாம் அவனுக்கு தீமை விளைவிக்கக்கூடிய வகையில் தீமையை தான் கொடுத்தோம், அதனால் நமக்கு தீமை அதிகமாக வந்தது. ஆனால் நன்மையை கொடுக்கும் போது அது நமக்கு 2ஆக மாறுகிறது. எனவே அந்த அரக்கன் நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம் என்பதை உணர்ந்து அதற்கு பிறகு அவர்களுடைய செயல்பாடுகள் முற்றிலும் மாறுகிறது. இது போன்றுதான் சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்விலும் பல்வேறு சமயங்கள்ல சுழன்று அடிக்கும் விதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள், வேதனைகள், அவமானங்கள் என எதுவை சுமந்து கொண்டிருந்தாலும் அவை அனைத்திற்கும் மாறுதல் நிச்சயமாக உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் குரு வக்ரம் பெறுவது மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அவர் 9ஆம் இடத்தை நோக்கி வருவது, கர்மத்தில் வக்ரம் பெற்றிருப்பது 9ஆம் இடத்திற்குரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் சில மாற்றங்களை அதிரடியாக நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை தாமதமின்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. திட்டமிட்டபடியே பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள், சிரமங்கள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை
உருவாக்கி கொடுக்கிறாருங்க. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை விலகி இந்த தருணத்தில் எதிர்பாராத நல்ல முன்னேற்றத்திற்கு அடித்தளம் இடுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வருமான உயர்விற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையிலும் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையிலும் நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. 7ல் சனியும் 8ல் ராகுவும் 2ல் கேதுவும் இருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றுதான் பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் தசாபுத்திகளும் சாதகமாக இல்லை என்றால் அதிக சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். எனவே எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் உணர்ச்சி வசப்படுதலை நிச்சயமாக தவிர்த்து விடுங்க. ஆக்கப்பூர்வமான முடிவுகளை எடுக்கும் போது ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து அந்த முடிவுகளை எடுப்பது நல்லது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்களை விலக்கி நல்ல முன்னேற்றம் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த வேளையில் நிச்சயமாக தொழில்துறை, வியாபாரத்துறை என எந்த பணியாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவதுதான் நல்லது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் இந்த தருணத்தில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்குகிறார். எனவே எதிர்பாராத வகையில் பல அற்புதமான யோக வாய்ப்புகள் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது விரயஸ்தானமாகிய 12ல் செவ்வாயும் வக்ரமும் நீச்சமும் பெற்றிருக்கிறார். லாபஸ்தானத்தை நோக்கி வருகிறாருங்க. எனவே பூர்வீக சொத்துக்களை வித்தாக வேண்டும் என்ற கட்டாய நிலையில் நிச்சயம் மாற்றம் ஏற்படுங்க. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான பல நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல அற்புதமான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. குறிப்பாக நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதி பஞ்சமத்தில் அமர்ந்திருப்பதால் குடும்ப ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும். 6ல் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே மறைமுகமான தொல்லைகள், அலைச்சல்கள் போன்றவை தவிர்க்கப்படும். அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் சுழன்று அடிக்கும் விதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கும் கூடிய ஒரு தருணமாக தான் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். அதே வேளையில் சுகஸ்தானமாகிய 4ல் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் சஞ்சரிக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளையும் சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய நல்ல யோகத்தையும் உருவாக்குவதால் பெரிய அளவிலான சிக்கல்கள் விலகி நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் அள்ளி கொடுக்கிறாருங்க சிம்மராசிக்காரர்களுக்கு வித்யாகாரகரான புதன். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதங்கள் அனைத்தும் தங்களுடைய வாழ்வில் இருந்து முற்றிலுமாக விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். சிம்மராசிக்காரர்களுக்கு